மழை கணிப்புகளை மீறி சில நேரம் வெயில் அடிப்பதற்கான காரணம் குறித்து வலங்கைமான் பகுதி மக்களிடம் எமது செய்தியாளர் விக்னேஷ் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். மழை கணிப்புகளை மீறி சில நேரம் வெயில் அடிக்க காரணம் போதிய ஆராய்ச்சிகள் இல்லையா, இல்லை மழையை இயற்கை கணிக்க முடியாது? அது பார்த்தீங்கன்னா இயற்கை யாராலும் கணிக்க முடியாது. முன்ன மாதிரி பருவமழை இப்போ கண்டினியூவாக பெய்யறது இல்லை. அப்பப்போ பார்த்தீங்கன்னா பேரிடர் கால மழை தான் பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ ரெட் அலர்ட்டு, கனமழை பெய்யும் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. அதை தாண்டியும் இப்போ பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் வெயில் தான் அடிக்குது, மழை பெய்ய மாட்டேது. அதாவது 100% இயற்கையை யாராலையும் கணிக்கவே முடியாது. பள்ளி கல்லூரிகள்லாம் பார்த்தீங்கன்னா விடுமுறை விட்டுருந்தாங்க. பெற்றோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி விடுமுறை விட்டுருந்தாங்க. அப்படி இருந்தும் மழை இல்லையே அப்படின்னு எல்லாரும் ஒரு ஆதங்கத்தில் இருக்காங்க. அப்போ அறிவியல் இந்த சயின்டிஸ்டுங்களால இது கணிக்க முடியலையா, இல்லை வெதர் ரிப்போர்ட் ஏன் ராங்காக போகுது அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புற மாதிரி தான் இருக்குது. இப்போ உள்ள ஆராய்ச்சியாளர்கள்லாம் மழை வருதுன்னாங்க, வெயில் அடிக்குது. இதை கணிச்சு சொன்னால் எங்களுக்கு வெளியில் போகிறதுக்கான நல்ல பயனுள்ளதாக இருக்கும். இல்லை விவசாயத்தை பார்க்கறதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல நடைமுறையாக இருக்கும். இப்போ உள்ளவங்க பயனுள்ளதாக கணிச்சு சொல்ல வேணும். வானிலை ஆராய்ச்சி மையத்தில் மழை வரும்னு சொல்கிறாங்க. மழையின் அளவு வரல. வேலைக்கு நாங்கள் போகிற தினக்கூலி ஆளுங்க வீட்டில் இருக்கோம். சரியானபடி கணிச்சு சொல்லாததுனால எங்களுக்கு ரொம்ப நஷ்ட ஈடாக இருக்குது. மழை வரும்னு சொன்னாங்க, ஆனால் வெயில் அடிக்குது. வேலை செய்கிறவங்க மழை வரணுன்னு வெளியில் கிளம்பவே இல்லை. அதனால் விவசாயம் பாதிக்குது. மழை வயல்லாம் மூழ்கி கிடக்கு. ஆராய்ச்சியாளர்கள் நல்லா கணிச்சு மக்களுக்கு பயன்படும் மாதிரி தகவல் அறிக்கை நல்லதாக கொடுக்கணும். அதேமாரி கொடுத்தாக்கா விவசாயிகள் நல்லா இருப்பாங்க. மழை கணிப்புகளை மீறி சில நேரம் வெயில் அடிப்பதற்கான காரணம் குறித்து வலங்கைமான் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.